அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன் ஜோதிடர். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த குழந்தை பாக்கியம் எளிதில் ஏற்படக்கூடிய அமைப்பை சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் குழந்தை பாக்கியத்துக்கு முன்கூட்டி தவிர்க்கக்கூடிய விதிகளை சொல்கிறேன், அதை கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. இப்போ கிருத்திகை நட்சத்திரமாகி சஷ்டி திதி, அஷ்டம திதி, சதுர்த்தி திதி, அமாவாசை, பௌர்ணமி, சூரிய சந்திர கிரகணம், சிவராத்திரி ஆகிய நாட்களில் இந்த கணவன் மனைவி இணைவதை தவிர்க்கணும், கருத்தில் கொள்ளுங்க. மேலும் கணவன் மனைவி இருவரும் ஒருவர் விரதம் மேற்கொள்ளும் போது அந்த நாட்களில் இருவரும் இணைவதை தவிர்க்கணும், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் குழந்தை பாக்கியம் பெற மிக முக்கியமான அமைப்பை சொல்கிறேன், இது பொருந்தக்கூடிய அமைப்பு, கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. தன் மனைவிக்கு மாதவிடாய் முடிந்து 12, 15, 16, 18 ஆகிய நாட்களில் இருவரும் ஒன்று கூடும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் ஏற்படும், கருத்தில் கொள்ளுங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, இந்த நாந்தம் கனிந்து சின்ன முட்டை ஒழுங்கான நிலையில் இருக்கும், அப்போது இருவரும் இணையும் போது கர்ப்பம் அடையும் வாய்ப்பு மிகவும் எளிதில் அமையும். எனவே மேற்கொண்ட நாட்களில் இருவரும் இணைந்தால் கண்டிப்பாக இந்த சந்தான பாக்கியத்தை பெற முடியும், கருத்தில் கொள்ளுங்க. அதான் குழந்தை பாக்கியம். திருப்பி சொல்கிறேன், மாதவிடாய் முடிந்து 12, 15, 16, 18 இந்த நாள்களில் கணவனும் மனைவியும் இந்த ஆணும் பெண்ணும் இணைந்தால் கண்டிப்பாக அவங்களால் குழந்தை பாக்கியத்தை பெற முடியும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இதெல்லாம் காலங்காலமாக முன்னோர்கள் கணிச்சு வச்ச கருப்பு. அதனால் இந்த கருத்தை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக குழந்தை பாக்கி இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியத்தை பெற முடியும், கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.